வாசலுக்கு வந்தோடனே ஃபுட் ஹைஜீன் ரேட் வந்து 5 ஸ்டாரில் இருக்குது. அப்போ கிளீனாக சுத்தமாக வச்சுக்கணும்ன்றதான் இதுக்கு அர்த்தம். எப்படி வடிவாக இருக்கட்டு பாருங்க. ஒரு இயற்கையான ஒரு செட்டப்பில் பார்ட்டி ஹோலண்டா இப்படி தான் இருக்கணும். சின்ன ஹோலண்டாலும் ஒரு ஃபன்னாக ஒரு இதமான ஒரு பாட்டை போட்டு ஒரு இதுன்றது சூப்பராக இருக்கும். நிறையா இல்லை மொக்டைல் இல்லையா? மொக்டைலில் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். என் கேமரா தம்பிக்கு மொக்டைல் வாங்க கொடுக்குறேன். விஷயத்தை பாருங்கள். பொடியன் வந்தோடனே ஒரு குலுக்குறான், அடித்து கலக்கி தரப்போகிறான் ஒரு ஐட்டம். அண்ணதான் எங்கட விருந்துன்ற முதலாளி. ஆக்கள் எப்படி பார்க்கணும்னா இவரோட சாப்பாடு குறியாகின்ற மாதிரி நேர்ந்து விட்ட கடை. பியோர் ஸ்ரீலங்கன், வேறு ஒரு சவுத் இண்டியன் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நோ, பட் எங்களுக்கு சவுத் இண்டியன், கேரளா எல்லா கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பியோர் நோக்கம் வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா பகுதியில் உள்ள சாப்பாடும் இருக்கு. எல்லாம் அவ்வளவுக்கு உப்பு புளி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓ தின்னடாப்பா கேமரா கரைஞ்சோடா. ஊர் ஸ்டைல்லே இருக்குது. நாட்டில் என்ன சொல்கிறது, சேட்டா கடையில் பிடிச்ச மாதிரி இருக்குது. தமிழ்நாடு சேட்டா கடை. கேட்டிய கிளி புது ஒரு கதையண்டு எங்க நிக்கிறன்றதை மட்டும் பாருங்க. விருந்து பேரே விருந்து தான். அப்புறம் என்னத்தை சொல்ல, இந்த கடை லண்டன்ல ஈஸ்ட் கோட் இடத்துல இருக்குது. ஒரு எங்கட தமிழ் ரெஸ்டாரண்ட், தமிழ் உணவகம், நல்ல தரமான சாப்பாடுன்னு சொன்னா போல சரி ஒருக்கா அவன் சாப்பாடு டேஸ்ட் பார்ப்போம்ட்டு வந்த நான். அப்போ முதலாளி கேட்டது, முதலாளிகிட்ட அவன் மெயினான சாப்பாடு என்னென்ன மெயினான சாப்பாடோ அந்த சாப்பாடுன்ற சுவையை நான் பார்க்க போகிறேன். அதோட உள்ளுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன சர்வீஸ் செய்யணும், உள்ளுக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்றத உள்ளுக்கு போய் பார்ப்போம். விருந்துன்னு சொல்லிக்கிய மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் இப்படியான பேர்களில், தமிழ் பேர்களில் இப்படி ரெஸ்டாரண்ட் இருக்கல அவ்வளோ ஒரு மனசு குளுமையாக இருக்குது. ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது சர்வசாதாரணமாக இருக்கும். பட் வெளிநாடுகளில் இப்படி ஒரு தமிழ் பேரோட சில உணவகங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்கல சரியான சந்தோஷமாக இருக்குது. அதே இந்த பேரில் உள்ள சந்தோஷம் அங்கே உள்ள சாப்பாடில் இருக்கான்றதான் மெயினாக பார்க்கணும். வாங்க அங்கே போய் பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பாடில் இல்லாட்டி இல்லைன்னே சொல்லி போடுவேன். உள்ளுக்கு போய் பார்ப்போம். நல்லா இருந்தால் நல்லா சொல்லுவோம், கூடான்னு சொல்லுவோம். வாங்க போவோம். வாசலுக்கு வந்தோடனே ஃபுட் ஹைஜீன் ரேட் வந்து 5 ஸ்டாரில் இருக்குது. அப்போ கிளீனாக சுத்தமாக வச்சுக்கணும்ன்றதான் இதுக்கு அர்த்தம். வாங்க உள்ளுக்கு போய் உள்ளுக்கு எப்படி இருக்கிறதா பார்ப்போம். வந்தோடனே வாசலில் பிள்ளையாரை வச்சு தொட்டு கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போவோம். எப்படி கண்டு சாப்பாட்டை சாப்பிட்டு டேஸ்டாக பார்ப்போம். வாங்க. அப்படியே கடைக்குள்ளே வந்த உடனே பாருங்கோ, இடக்கை சைடில் இந்த குட்டிங் ஐட்டம் எல்லாம் இருக்கு. அப்போ ரெஸ்டாரண்ட்டா குட்டிங்கள் வைன்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த தம்பி வந்து எல்லாம் பெர்ஃபெக்டாக ஏதோ கொக்டைல் எல்லாம் செய்துருவானா, கொக்டைல் எல்லாம் செய்துருவான்னு சொல்லி சொன்னபடியா நாங்கள் இப்போ கொக்டைல் என்ன எதுக்கு சாராயம் இல்லை, மொக்டைல் இல்லையா? மொக்டைலில் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். என் கேமரா தம்பிக்கு கொக்டைல் வாங்க கொடுக்குறேன். உனக்கு கொக்டைல் எனக்கு மொக்டைலா, அப்புறம் மாறி தாரையில் எப்படி கேட்டு பாருங்கள். எல்லா ஐட்டங்களும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான அழகாகவும் ஒரு என்ன சொல்கிறோம்னா விஷயத்தை பாருங்கள். பொடியன் வந்தோடனே ஒரு குலுக்குறான், அடித்து கலக்கி தரப்போகிறான் ஒரு ஐட்டம். என்ன சாமான்? மொக்டைலா மொக்டைல் பொருள் விட்டாச்சு. ஓகே, அது மொக்டைலாம். அப்போ அது எங்களுக்கு சேர்ப்பு இல்லை. எங்களுக்கு மொக்டைலா என்ன சார் மாறி குழப்பறேன். மொக்டைல் இதுக்கு கவுண்டர் சென்டரில் இருக்குது. இந்த கவுண்டர் ஐட்டம் அந்த பக்கம் வந்து ஆக்கள் சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி நோவலாக வர கஸ்டமர் இருந்து சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கலாம். அது கடை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறபடியாக அதையும் காட்டுறேன். நல்லா அமைதியாக எல்லா நாட்டு ஆக்களும் வந்து சாப்பிடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக அதில் ஆக்களுக்குள்ள இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்து சாப்பிட்றோம்னு ஃபீல் ஆகிற ஆக்கள் வந்தால் இந்த டேபிளில் இருந்து சாப்பிடலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றது என்னென்னா அந்த அழகாக சோடிச்சு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த சோடிப்பு எப்படி இருக்குண்டு அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு இயற்கை ஒரு வாழைத்தோப்பு இல்லை வாழைக்குள்ள ஒரு பூந்தோட்டத்துக்கு நிற்கிற ஃபீல் ஒன்றா கொடுக்குது. அந்த மனதில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுது. அதோட இன்னொரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலையும் காட்டுறேன். நீங்கள் பர்த்டே பார்ட்டிகள், பிறந்த நாள், சின்ன பார்ட்டிகள் செய்யணும் நினைச்சிங்கன்னா அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு சூப்பர் ஹோல் ஒன்று இருக்குது. அழகான ஹோல், அழகான ஹோல். ஒரு 50 பேர்
ஒரு ஃபேமிலியாக அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரோட ஒரு பார்ட்டி செய்யணும், நிகழ்வு செய்யணும் நினச்சிக்கண்டா, ஒரு மீட்டிங் போடணும், அப்படி ஏதாவது சொன்னால் சகல வசதியோட இந்த கோல் இருக்குது. பெரிய எல்சிடி ஸ்க்ரீனோட இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். அதோட டிஜே செட்டப் இருக்குது, பாட்டுகள் எல்லாம் போடுறது டிஜே செட்டப் இருக்குது. குளிர்காலத்தில் ஹீட்டிங்கும், வெயில் காலத்தில் ஏசியும், வெயில் காலத்தில் ஏசியில் காட்டையா ஏசியும் இருக்குது. அவ்வளவுக்கு பெர்ஃபெக்டாக திறமாக செய்து வச்சுக்கணும். இந்த கோலை ஒரு கலரை பாருங்கோ, ஒரு நல்ல கண்ணுக்கு இதமான பிடிச்ச கலர், அல்லது இந்த லைட்னிங்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட்டும் மாற்றக்கூடிய அளவுக்கு டிஜிட்டலாக செய்திருக்கணும். எல்லா லைட்டும் உங்களுக்கு ஏற்ற கலருக்கு லைட்டும் மாற்றலாம். அவ்வளவுக்கு டிஜிட்டலாக செய்திருக்கணும். வாங்கோ, போய் பொஸ்ஸோட முதலாளியோட எங்காச்சு அவையோட ஸ்பெஷல் சாப்பாடு என்னென்ன, எனக்கு என்னத்தை டேஸ்ட் பார்க்க தர போயினோம் என்று சொல்லி போய் பார்ப்போம். அண்ணதான் எங்கட விருந்தின்ற முதலாளி. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுமா? என் பேர் ரவி அண்ணா. என் பேர் இவன் பேர் ரவி. என் பேர் சொல்கிறேன். இவன் பேர் ரவி. கட்டியகளி பார்க்குறீங்களா? என்ன சொல்லுது உங்களுக்கு? கட்டியலியில் எனக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் நல்ல வடிவாக எல்லாத்தையும் நேச்சுரலாக எடுத்து காட்டுறீங்க. அது எனக்கு முக்கியமாக சில விஷயங்கள் பிடிச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணிக்கல, நீங்கள் வடிவாக எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு புளியன்னு சொல்கிறீங்க, சரியான சரின்னு சொல்கிறீங்க. புளியண்டா எடிட் பண்ணி அதை இல்லாமல் விடுறேன், அதுக்கே விடுறேன். புளியண்டா புளியண்டா அதான் அதே தான். உங்களோட சாப்பாடுலேயே அதே தான் நடக்க போகுது. சாப்பாடு 100% எனக்கு திருப்தி இருந்தால் 100% சொல்லுவேன், குறை இருந்தால் குறை நேரம் சொல்லுவேன், குறை கூட. ஏன்னா எந்த வீடியோவை பார்க்குறார்கள் திருப்தியாக உங்களை நம்பி சாப்பிடணும். அதுக்காக தான் நான் அந்த குறையில் சொல்கிறேன். சில கடைகளில் போய் செய்திருக்கிறேன், அவையோட கருத்து முரண்பாடு கூட வந்திருக்குது. குறைகள் சொல்லியகளில் நீங்கள் வீடியோவில் குறை சொல்லியதாண்டு கருத்து முரண்பாடு செய்து அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ண கூட செய்திருக்கிறேன். அப்போ அதை நான் வெளிப்படையாக உங்களுக்கு முன்னுக்கு இல்லை, அதுவும் கூட உங்களோட ஒப்பீனியன் இல்லையா? ஒப்பீனியன் என்ன பார்த்து என்ன ஆக்கள் எப்படி பார்க்கணும்னா, இவரோட சாப்பாடு குறியாகின்ற மாதிரி நேர்ந்து விட்ட கடை, சாப்பாட்டுக்கு நேர்ந்து விட்ட கடை மாதிரி ஆக்கிட்டாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நான் சரியாக சொல்லுவேன். இல்லை, அது முக்கியம். டெஃபினட்டாக அவங்கள நம்பி உங்களை பார்த்து வரைக்கல எங்கள்கிட்ட, நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அதே தான் பிள்ளை விட்டோம்னு சொல்லிச்சுன்னா அதுதான் முக்கியம். மற்றது நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்களோட தமிழ் ஆக்களோட பிஸ்னஸை பூஸ்ட் பண்ணணும், தமிழ் ஆக்களோட சாப்பாட்டை வெளியில் சொல்லணும். உலகத்தில் எல்லா நாட்டு கடை இருந்தாலும் எங்களோட கைப்பக்குவத்தின் சாப்பாட்டுக்கு ஈடாகாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5 நாள் போலந்து போனாங்க, பார்த்து நான் அந்த வீடியோ. போலந்து போய் எப்படா ஃபேமிலியை பார்ப்ப மட்டும் எண்ணம் பெற இல்லை, எப்போ வந்து சோத்தை தின்ப மாட்டேன். அதையும் கேட்டேன், வீடியோ காட்டுறது போற இடம் முழுக்க சொசைட்டி உள்ள மாதிரி இது பண்ணிருக்கு. இந்திய கவலைப்பட்டது இருந்தாங்க. ஆனால் ஓகே, ஹாப்பி, எங்களுக்கு ஹாப்பி. அப்போ சாப்பாடு எங்களோட சாப்பாடு சாப்பிட்றதுல ஆசை இருக்கிறதாதான் எங்களோட தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் மெயினாக வச்சு செய்கிறது. உங்களோட ரெஸ்டாரண்ட் நான் இந்த யூடியூப்பர் முதல்ல 2-3 சாப்பிட்டுருக்குறேன். எனக்கு என்ன பிடிச்சிருந்தேன். அப்போ நான் நினைக்கிறேன் 2016-17 ஓப்பன் பண்ண டைம் அந்த இடம் வந்தாங்க. அப்போ சாப்பிட்டுருக்குறேன். பாப்பா அந்த டேஸ்ட் எப்படி இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லணும் என்னென்ன தர போகிறீங்களா? நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முதலாவதாக ஒரு செலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்டர் ஓகே. என்னென்ன பிறகு மெயினுக்கு ஸ்டார்டர்ஸில் உங்களுக்கு கிரில் ப்ரான்ஸ், ஓகே, lamb chops, ஓகே, ஃபிஷ் கட்லெட், ஓகே, மட்டன் ரோல்ஸ், பன்னீர், சில்லி பன்னீர். இதெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி 10-12 மாதிரி அப்படியா? நோ அப்படி இல்லை. விருந்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் எல்லாம் எங்களோட மெயினாக நான் தான் கூடுதலான சாப்பாடுகளுக்கு ரெசிபிஸ் கிரியேட் பண்ணினது நானே. இதெல்லாம் உங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். இப்போ இந்த டேஸ்ட் நீங்கள் தான் டேஸ்ட் எல்லாம் நீங்களே மேக் பண்ணி மேரினேஷன் எல்லாம் நானே மேரினேட் பண்ணுவேன். நார்மலாக எவ்ரி 2 to 3 days நாங்கள் lamb chops என்ன, கிரில் ப்ரான்ஸ் என்ன, சிக்கன் விங்ஸ் என்ன, சிக்கன் டெவல்ஸ் எல்லாத்துக்கும் மேரினேஷன் எல்லாம் நாங்கள் செய்வோம். எந்தெந்த நாட்டு வகை சாப்பாடு உங்கள்கிட்ட இருக்குது? பியோர் ஸ்ரீலங்கன், வேறு ஒரு சவுத் இந்தியன் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நோ, பட் எங்களுக்கு சவுத் இந்தியன், கேரளா எல்லா கஸ்டமர்ஸும் இருக்காங்க. எங்களோட பியோர் நோக்கம்
ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா பகுதியில் உள்ள சாப்பாடும் இருக்கு. இல்லை இப்போ யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, இப்போ எல்லா லெமன் ரைஸ் இருக்குது, மோஜி இருக்கு, பொலஸ்கரி இருக்குது. அது சிங்கிள் டிஷ். இலங்கையில் உள்ள எல்லா இலங்கையில் உள்ள எல்லா இடத்து சாப்பாடும் இருக்கு. எல்லா இடம் ஸ்டைல் சாப்பாடும் இருக்கு, யாழ்ப்பாண ஸ்டைல் சாப்பாடும் இருக்கு, வன்னி சாப்பாடும் இருக்கு. அப்போ எக்ஸாக்ட் எந்த ஊர்க்கார வந்து சாப்பிட்றதுக்கும் இந்த கடையை இப்போ பார்த்தீங்கன்னா கொத்துரொட்டி வந்து பர்டிகுலரில் தான் முதலாக கண்டுபிடிச்சு, அதாவது வந்து வந்தது. அதே மாதிரி ஜஃப்னா ஸ்டைல் நண்டு கறி அடிக்கலாம், அந்த ஸ்பைசி எல்லாம் போட்டு. கூலதெல்லாம் செய்றீங்களா? இல்லை, கூலதில் செய்யறாங்க வந்து ஸ்பெஷல் டேஸ்க்கு, நோட் எவ்ரிடே செய்யறது இல்லை. சம்மராக நாங்கள் செய்வோம். செய்யறதுல எங்கள் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல வந்து இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லாம் என்ன பேர்ல இருக்கு? விருந்து தான், விருந்தண்டு இருக்குது. என்னென்ன இந்த பேரை சூஸ் பண்ணீங்க? விருந்தண்டு அது ஒரு கனவு. ஏன் நான் கேட்குறேன்டா, இந்த விருந்துன்னு சொன்னா ஊரில் உள்ள ஆக்களுக்கு அது விருந்து சாதாரணமாக இருக்கும். வெளிநாட்டில் இந்த குளிர் நாடுகளில் இருந்து விருந்து ரெஸ்டாரண்ட் விருந்துன்னு சொல்லி எங்கேயோ பட பரவ போகிறாங்கன்ற ஃபீல்லாம் எங்களுக்கு. இப்போ நான் வந்து நானும் ஒரு ஃபுட் இவங்கள மாதிரி தான். ஃபுட்டுக்காக போய் கணக்கு இடங்களில் நான் வைஃப் எல்லாம் வந்து திரிஞ்சு வித்தியாசமான சாப்பாடுகள் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிடுவோம். அப்போ எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸுக்கு முதல் நாங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்கல வந்து கணக்க ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் உங்களை மாதிரி ஒரு ஃபுடி தான். எனக்கு ஃபுட்டில் சரியான இன்ட்ரெஸ்ட். அப்போ நாங்கள் நார்மலாக வந்து ஒவ்வொரு இடங்களாக டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு. நான் ஒரு கொள்கை வளர்த்துக்கிறேன். எனக்கு கொள்கை அப்படி தான், சண்டேல சாகல நீ திண்டு தான் சாகிறது. இதெல்லாம் என்ன கொள்கை? மற்றாக்களுக்கு கெடுதல் செய்யாமல் நல்லதை செய்துட்டு இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக எங்களால் 4 பேர் சந்தோஷப்பட்டாங்கன்னா சந்தோஷம்தான். அது சரி சொல்லுங்கள். ஸோ அப்போ அதனால் இப்போ நானும் ஒய்ஃபும் நார்மலாக வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிடுவேன்றது. அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்கல வந்து கணக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இப்படி ஸ்டாண்டர்டில் இல்லை. இப்போ கணக்கு வந்துட்டு கணக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் வந்துட்டு இல்லைன்னு இல்லை, நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லைன்னு இல்லை. நாங்கள் அப்போலேருந்து எங்களோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்கல எங்களோட கன்செப்ட் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு எங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும். அந்த ஃப்ரோசனில் வச்சு அப்படியானதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ என்னென்ன இப்போ மட்டன் ரோல், ஃபிஷ் கட்லெட், வெஜிடபிள் ரோல்ஸ் என்னென்னா எல்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்குற மாதிரி தான் செட்டப். ஒன்றும் ஃப்ரீசரில் வச்சு செய்கிறோம். ஃப்ரீசர்லேருந்து வைக்கிறேன்டா ஐஸ்கிரீம், அப்படி இல்லைன்னா ப்ரோன்ஸ் அப்படியான சாமான் மட்டும் ஃப்ரீசரில் இருக்குமே. வந்து மீட் அப்படியான சாமான் மட்டும் நாங்கள் ஃப்ரீசரில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறது. ஸோ அப்படி தான் விருந்து உருவானது. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் போய் பார்த்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக போகிற மாதிரி தான் எங்களோட செட்டப் வந்து ஃபுல்லாக. அதெல்லாம் இப்போ இந்த உதாரணம் இந்த ஹோலுக்குள்ள உங்களை வச்சு வீடியோ செய்கிற காரணம்னா இந்த ஹோலுக்கு நான் பார்த்தோன்னா லைட் எல்லாம் வந்து பிடிச்ச கலருக்கு மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த செட்டப். வேறு இடத்துல நான் பார்க்கல. இப்போ கர்நாடகாவுக்கு போயிருக்கிறேன். இப்படி ஒரு மற்ற பின்னுக்கு ஒரு எல்சிடி ஸ்க்ரீனோட ஒரு மீட்டிங் ஹால் மாதிரியே அப்படின்னு HDMI பிளக்இன் பண்ணி கூட மீட்டிங்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ மற்ற ஃபுட்பால் டைமில் ஃபுட்பால் இதுகளும் ப்ரோட்காஸ்ட் பண்ணலாம். அப்படியே மற்ற மியூசிக் எல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களோட டிஜே கூட வந்து பிளக் அண்ட் ப்ளே பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று டிஜே இருக்கா? டிஜே பிளக் அண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ப்ளக் பண்ணி போட்டு டிஜே வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ டிஜே அவர்கிட்ட மிக்சர் மட்டும் கொண்டு வந்தால் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. அவர் ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாமே எல்லாம் செட்டப் எல்லாம் சூப்பர். ஓகே, என்ன மெயின் என்ன தர போகிறீங்க? மெயினுக்கு வந்து விருந்துன்னா விருந்து சாப்பாடு தானே. விருந்து சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கணும். ஸோ விருந்து வந்து எங்களை எல்லாருக்கும் தலைவாழை இலையில கொடுப்போம். எங்களுக்கு 4 விதத்தில் இருக்குது விருந்து. ஒன்று மிளக்கறி விதத்தில் இருக்குது, ஒன்று சிக்கன். மிளக்கறி எங்களுக்கு அலர்ஜிக்கு. மிளக்கறி சாப்பிட்டோம்னா முடி கொட்டுது. மிளக்கறியில் இருக்குது, சிக்கன்ல இருக்குது, மட்டன்ல இருக்குது, சீ ஃபுட்ல இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கு சீ ஃபுட்ல ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீ ஃபுட் விருப்பம் இல்லைன்னா இல்லை, வேற ஒன்றுல செய்வோம். ஒன்று தான் மிளக்கறி மட்டும் அலர்ஜிக்கு, அது முடி கொட்டுது. மத நிப்பாட்டியாச்சு. எல்லாம் நீங்க மிளக்கறி சாப்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் முடி வளரும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே பறக்கிறதுல பிளேன், ஓடுறதுல ரெயின், நடக்கிறதுல மனுஷர், இதில் தவிர மிச்சம் எல்லாம் எங்களுக்கு ஓகே. தண்ணிக்க ஓடுறதுல கப்பல், இது எல்லாத்தையும் விட மிச்சம் எல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம், மரக்கறியை தவிர. சரி, வாங்க என்னென்னு சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு ஸ்டார்டரும் தந்திருக்கணும். நிறைய ஸ்டார்டர் இருக்குது, பட் அவைண்ட ஒரு சிக்னேச்சர் ஸ்டார்டரை தந்திருக்கணும். அந்த ஸ்டார்டர்ஸில் ஒரு 2 வெஜிடபிள் ஐட்டம் எடுத்துக்கிறேன். என்ன சாமான்னு சொல்கிறது, சில்லி பன்னீர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஐட்டம் மரவள்ளி கிழங்கு பொரியல், இவ்வளவும் எடுத்துக்கிறேன். பார்ப்போம், ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே
சிக்கன் பீன்ஸை வந்து செதுக்கணும் இப்போ இந்த விருந்து ஸ்டைலில். சிக்கன் பீன்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சோஸால கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. சோஸ் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இந்த கிரேவியும் நல்லா இருக்கு. அடுத்தது இது என்ன சாமான்? சில்லி பன்னீர். சில்லி பன்னீர் எல்லாத்தையும் சின்ன சின்ன வட்டி போடணும். கொஞ்சம் பெருசாக ஓகே நல்லா இருக்குது. பார்ப்போம் போகிறோம், சாப்பிட்டு பார்ப்போம். சில்லி பன்னீரையும் சாப்பிட்டு பார்ப்போம். கட்டப்பள்ளி சாமான் சூப்பராக இருக்கு. அடுத்து 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 இந்த இறால். நல்ல பெரிய இறால். அதில் இருக்குல்ல சலாட்டுக்குள்ள என்ன மாதுளம் பழத்தையும் உடைச்சி போட்டிருக்க வேண்டாம். அந்த சலாட் இலையோட மாதுளம் பழத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த சலாட் சாப்பிட்ற ஃபீல் வராது. பார்த்துட்டீங்களா இறால் சைஸை? கிங் ப்ரான் டபுள் எந்த பெரிய ஐட்டம் மட்டும் பாருங்க போகிறோம். உள்ளுக்குள்ள வட்டி முதுகில் உள்ள ஊத்தையில் எடுத்து போட்டு தான் வச்சுக்கணும். ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. சொக்க தங்கம் அந்த மாட்டுக்கு சூப்பராக இருக்கு இறால். வீட்டோடய சண்டை ஏதாவது சாப்பிட்டு சோசில் டீஷர்ட்டில் ஊற்றிட்டு போகிறது மனசு போனோடனே சொல்லிப்பாள். இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு டீஷர்ட்டை போல தாக்கட்டு. அந்த மாதிரி சட்டப்படி வரும். இறால் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க கிரேவி. அடுத்தது வேண்டிய மட்டன் ரோல். இது வேண்டிய சிக்னேச்சர் டிஷ்ஷாம். வித்தியாசம் டேஸ்டாக இருக்கு. சந்தோஷம் கிடைக்குது. மட்டன் ரோல் சாப்பிடல சந்தோஷம் பெறணும். கடிக்க ஒரு சந்தோஷம், நடுவில் ஒரு சந்தோஷம், முடிக்க ஒரு சந்தோஷம் இருக்கணும். இது எல்லா கடிக்கும் சந்தோஷம் பெறுது. அவன் சோஸோடையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வித்தியாசமான சோஸ். இது நார்மல் சோஸ் மாதிரி இல்லை, ஏதோ வித்தியாசமாக செய்யணும். சூப்பராக இருக்குது. ஃபிஷ் கட்லட் வாயா. ஃபிஷ் கட்லட் அப்போ காட்டுவோம். இது எனக்கு பிடிக்கல. ஃபிஷ் கட்லட் எனக்கு ஃபிஷ் கட்லட் நல்ல உரைப்பாக இருக்கணும். அந்த உரைப்பு இதில் வருதில்லை. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. உரைப்பு குறைவாக வேணுமென்றாக்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஷ் கட்லட் உரைப்பாக வேணுமென்னு சொன்னால் உரைப்பான ஃபிஷ் கட்லட்டுக்கு எடுக்காயங்கோ. உரைப்பு குறைவாக வேணுமென்னு சொன்னால் இது நல்லா இருக்கும். மற்றது மெயினான ஐட்டம் lamb chop. Lamb chop பஜாமா உண்மைதான். காலம் மனத்துக்குள்ள பேசுவார்.
அப்படி இருக்கு. அவர் சொன்ன மாதிரி மசாலா எல்லாம் வந்து அவையில் ஒன் மசாலா தான், அதனால் அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது எலும்பை தனியாக காட்டி கொடுக்கணும், கொடுத்தா தான் உண்மையாக டேஸ்ட் அர்த்தம். பேசாடா கல்லாவடா, பேசாடா மனசுக்கு பேசாடா கல்லாவடா. சூப்பர் லேம் சப் சூப்பராக. இந்த சலாட்டு தான் அந்த மாதுளம் பழம் போட்டு செய்த சலாட் நல்லா இருக்கும். வேறு என்ன ட்ரை பண்ணல, ஒன்று ட்ரை பண்ணல. இதில் புளியும் கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட்டு பார்க்கலாம். புளியும் பிடிக்கணும் விட்டு பார்ப்போம். கருவேப்பிலையெல்லாம் பொரிச்சு போட்டிருக்கேன். லேம் சோப் சட்டப்படி நல்லா மசாலா ஊறி கிலோ மசாலா அப்படி நிற்குது. அதாவது சில இடத்துல லேம் சோப்பை சாப்பிட்டோம்னா பஞ்சு மாட்டுக்கும், இது உண்மையாக அலர்ஜியாக கடிச்சு விட்டு சாப்பிட மாட்டேங்குது. அது இல்லை ஓகே. வேறு என்ன ட்ரை பண்ணல, எல்லாம் நல்லா இருக்கு. இதான் பார்ப்போம். ஓ என்னடாப்பா கேமரா கரைஞ்சோண்டா. சத்தியமாக சொல்கிறேன், விருந்துக்கு வந்தீங்கண்டா என்னத்தை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லை, இந்த மரவள்ளிகள் அங்கே பொறிய ட்ரை பண்ணி போட சொல்லுங்க. சூப்பராக இருக்குது, சத்தியமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையும் வேறு மாதிரி தான் நல்ல மெல்லு இதாண்டு அந்த பவுடர் ஒன்று போட்டுப்பாங்க, அது அந்த மாதிரி இருக்குது. அப்பளம் பொரிக்கிற மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், சத்தத்தை பார்த்தீங்களா மொறு மொரண்டு. மற்றபடி சாமான் இவ்வளவு டைம் லேம் சோப் முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இறால் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு, சில்லி பன்னீர் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. சில்லி பன்னீருக்கு போட்டுக்க மசாலா கிரேவி வேற லெவல். அதுக்கப்புறம் இந்த மீன்ஸ் இருக்கு தானே, சிக்கன் மீன் டேஸ்ட் நல்லா இருக்கு. சின்னதாக ஒரு இனிப்பு ஒன்று நிற்கிறேன்னா அதான் இந்த ஸ்டைல். நான் உரைப்பு கூட சாப்பிட்றதால இது கொஞ்சம் இனிக்குது, ஆனால் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைகள்லாம் இந்த பீன்ஸோட ஒன்றி கொடுத்துக்கிட்டா விரும்பி சாப்பிடுவோம். ஒரு வித்தியாசமான சோஸோட அவை இந்த ஃப்ளேவரை போட்டு செய்திருக்காங்க. மற்றது வாரணிகள் யார் வந்தான இந்த மரவள்ளி கிழங்கு டிஷ்ஷை எடுங்க. சூப்பர் ஜாமான். அதே போல கட்டிங் குட்டிங் பீப்புள் உங்களுக்குரிய ஐட்டம் சொல்லப்பட்ட சாமான். லண்டனில் எத்தனையோ கடையில் போய் சாப்பிட்டுருக்கேன், எத்தனையோ கடையில் மரவள்ளி கிழங்கு பொரியல் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த ஸ்டைலில் இந்த டேஸ்ட்டோட மரவள்ளி கிழங்கு பொரியல் எங்கேயும் இல்லை. அதே மாதிரி மட்டன் ரோலும் உள்ளுக்கு நல்ல மட்டன் கடிபடுது. மட்டன் ரோலும் சொல்லப்பட்ட சாமான் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. வேண்டாமா சாப்பாடெலாம் கூட சொல்ல மாட்டேன், 95% நல்லா இருக்குது.
இந்த 5 வீத குறையண்டா என்ற இதில் ஒரு இந்த கட்லட் வந்து உரைப்பு காணாது எனக்கு. மற்றது இந்த சிக்கன் மீன்ஸ் அது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. ஆனால் அதுதான் டேஸ்ட், அது எனக்கு 100 வீதம் தெரியும். எந்த வாய்க்கு பிடிக்கல. இந்த சில்லி பன்னீர் அந்த மாதிரி இருக்குது. வெஜிடபிளில் நான் வெஜிடபிள் தான் எனக்கு அலர்ஜி, பட் சில்லி பன்னீர் சாப்பிட சூப்பராக இருக்குது. வேறு என்ன இவ்வளோத்தையும் சாப்பிட்டா எனக்கு மெயினாக கொண்டு வர சாப்பாடு சாப்பிடாது. மெயின் சாப்பாட்டை சாப்பிட்டு போட்டு சொல்கிறேன். ஓகே, இவ்வளவு சாப்பாட்டையும் டேஸ்ட் பார்க்க தந்திருக்கணும். இதெல்லாம் இவங்க சிக்னேச்சர்ஸ் டிஷ்ஷஸ் ஆகும். இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இதுக்கு இந்த சாப்பாட்டை அடிக்கிறதுக்கு தங்களுக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிறோம். இது வந்து விருந்திட்ட ஸ்பெஷல். அதில் வந்து அவையிட்ட மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, சீ ஃபுட் இருக்குது. அப்போ நான் வந்து அவையிட்ட சீ ஃபுட்டோட பண்ணினான், சீ ஃபுட் விருந்து சொல்லி. அதில் என்னென்ன சந்திக்கணும்னு சொன்னால் நல்ல பாசுமதி அரிசி சோறு, ஒரு பராட்டா, பெரிய பராட்டாவை அப்படி 4 வெட்டி போட்டு தந்திங்கன்னா பெரிய பராட்டா. இது வந்து ராய்த்தா, மற்றது மரவள்ளி கிழங்கு கறி, நல்ல ஒரு பருப்பு வெள்ளை கறி, அவிச்ச முட்டை, ஃபிஷ் கட்லட், கோவா வரை, இது வந்து வட்லப்பம், அத்தோட ஒரு இறால் கறி, ஒரு மீன் கறி. இஞ்சால தாச்சி சட்டியில் நண்டு குழம்பு, தாச்சி சட்டியில் நண்டு குழம்பு. இந்த சட்டியில் தெரியுமா, சட்டியில் சொல்லுவோமே ஊரில் முட்டை உடைக்கிறதுடைய இது இவ்வளவும் தெரியும்னா நண்டு குழம்பு. வாசம் நல்லா இருக்குது. சரிதானே? அப்போ மொத்தம் எத்தனை ஐட்டம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சோத்தோடு சேர்த்து 12 ஐட்டம் தெரியணும். இவன் இந்த விருந்து ஸ்பெஷல். இது வந்து 7 நாள் பிறக்கும். உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொள்ளலாம். இந்த டேஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். விருந்துன்ற டேஸ்ட்டை இதை வழிய வைப்போம். இதுவும் வழிய வைப்போம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அவன் இந்த வெஜிடபிளில் இருந்து டேஸ்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. கோவா வர, நல்லா இருக்கு. பருப்பு கறி சூப்பராக இருக்கு. உருளைக்கிழங்கு கறி கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் போட்டுக்கலாமா எனக்கு உரைப்பு காணாதான். ஓகே, பருப்பும் கோவா கரையும் பேஸ். ஃபிஷ் கட்லட் ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன், அதனால் டேஸ்ட்டை பார்க்க சொல்லலை. அவிச்ச முட்டைக்கெல்லாம் 40 ரிவ்யூ சொன்னால் அப்புறம் அதுக்கு நீங்கள் கேட்பீங்க முட்டைக்கெல்லாம் ரிவ்யூ சொல்றியாண்டு. எல்லாருடையும் அவிச்ச முட்டை ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அது சாப்பிட்டு பார்க்க தேவையில்லை. மற்றது மெயின் வந்து நல்ல இறால் கறி பாருங்க. இறாலை நல்ல பெரிய இறால் போட்டிருக்கலாம். இறாலில் குழம்பை தான் பெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். குழம்பு, இறால் குழம்பு, சத்தியமாக போய் சொல்லக்கூடாது. இறால் கறி அந்த மாட்டுக்கு இறால் கறி சூப்பராக இருக்கு. அடுத்தது மீன் குழம்பு. ஒரு கரண்டின்னு வாங்கிட்டாயா, கரண்டி உண்டு மீன் குழம்புக்கு. ஏன்னா அந்த கரண்டியை வச்ச பண்ணால் டேஸ்ட் மாறிடும். ஓகே, மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்ப்போம். சத்தியமா
அவ்வளவுக்கு உப்பு புளி எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கால நண்டு கறி, நண்டுக்கு ஒரு கரண்டி வேணும் ஐயா, தான் கரண்டி நண்டு குழம்பு. என்ன எவ்வளோ திக்கலாம் இருக்குல்ல, எவ்வளோ திக்காக கேட்டு பாருங்க கேட்டோண்ணா, எவ்வளோ திக்காக அந்த நண்டு குழம்பு வச்சுக்கலான்னு பாருங்க, எவ்வளோ திக்காக வச்சுக்கலான்னு பாருங்க. டேஸ்ட் என்ன ஒரு இலவ திக்க பாருங்க, நல்ல திக்காக வச்சு தந்துருக்கீங்களா நண்டு குழம்பு. வேறு லெவல். நண்டு முதல் யோசிச்சினால் சீ ஃபுட்டை விட்டுட்டு இறைச்சியை வாங்கி சாப்பிடுவோமாண்டு, பட் பொறுமதி அந்த மாட்டுக்கு சூப்பராக இருக்கு. வீட்டு ரொட்டிக்கு தரமான ஐட்டம் இந்த குழம்பு. இந்த நண்டு குழம்பை எடுத்து இந்த ரொட்டியோட சாப்பிட்டு பாருங்க, சொர்க்கம். வேற லெவல். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கு உண்மையா. சூப்பராக இருக்கு. மீன்கறி நண்டு இறால் இதோட இந்த 3 கறியோட ஒப்பிட்டீங்கண்டா நண்டு பெஸ்ட்டாக இருக்கு. முதலாவது, 2வது இறால் கறி, 3வது மீன் குழம்பு. டேஸ்ட் பக்காவாக இருக்கு. உரைப்பு உங்களுக்கு கூட வேணும்னா சொன்னீங்கண்டா உரைப்பா கூட போட்டு தருவினா, நான் ஒன்றும் சொல்லல. இந்த ரொட்டியும் நண்டு கறியும் கேமராமேன், ரொட்டியும் நண்டு கறியும் வேறு லெவல். கொஞ்சம் வச்சுக்கலாம் சாப்பிடுங்க. அப்போ இது இப்படி இருக்கட்டும். இந்தியாவில் ஸ்வீட் இருக்கு, இந்த தயிரை கொஞ்சம் சாப்பிடும் வேண்டிய இந்த என்னென்னு சொல்கிறது ரைத்தாவை. சூப்பராக இருக்கு. சம்பவத்தக்களுங்க கேமராக்காரன் இடையில கட்டொண்டை வச்சு விட்டான்னு சொல்கிறான். டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி தான் கொண்டு தந்தது. நீங்கள் சாப்பிட்டு போட்டு மிச்சத்தை வச்சுக்கிறீங்க. இதில் என்ன டேஸ்ட் பார்க்க நீ இருக்காது. டேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கூட சாப்பிட்றது வளமாடா. அடுத்தது அவன் லெமன் ரைஸ். மற்ற கடைகளில் பெருசாக இருக்கிறது 2 பேர் சாப்பிட்றதுக்கான, இங்கே ஒரு ஆளுக்கு அளவாக சேர்த்திக்கணும். எப்படி கட்டிக்கணும்னு பாருங்க. விருந்துன்னு சொல்லி பேப்பரில் சுற்றி ஊர் சணல் கயிறு தெரியுமா, ஊர் சணல் கயிறு தால கட்டி சணலில் போட்டு கட்டிக்கணும். பார்ப்போம் அவன் லெமன் ரைஸ் எப்படி இருக்காது. லெமன் ரைஸ்ன்ற உண்மையாக சுற்றி இருக்கிற வாழையில் அந்த வாடி இருக்கணும், அவங்க பாயில் பண்ணி வாடி இருக்கணும். பாருங்கள் உண்மையாக வாடி தான் இருக்குது. ஃப்ரெஷ் வாழையிலையா இருந்தாலும் வச்சு கட்டி திருப்பி பாயில் பண்ணிக்கல, இப்படி வாடி வந்தால் தான் உண்மையாக அந்த லெமன் ரைஸுன்ற டேஸ்ட்டும் அந்த வாழையில வாசமும் வரும். பார்ப்போம் எப்படி கண்டு இதுக்குள்ள என்னென்ன வச்சுக்கணும்னு பார்ப்போம். எப்படி திருப்பினாலும் அது சுருண்டு விடுது. ஒரு முட்டை. ஓகே, லெமன் ரைஸுக்குரிய மெயின் ஐட்டம் பிலாக்கா கறி. லெமன் ரைஸ்ண்டா உண்மையாக பிலாக்கா வைப்பாங்க. பிலாக்கா கறி சூப்பராக வச்சுக்கணும். பாப்பா தேவக்கா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எலும்பு இல்லாத மட்டன் போட்டுக்கணும். அதொன்று தான் கூட என்ன பொறுத்தவரை ஏன்னா எனக்கு எலும்பு கடிபடணும். மற்றது அச்சாறு வச்சுக்கிறாங்க. அச்சாறு கத்தரிக்காய் பிரட்டல்
மெயினாக எல்லா லேம்பேஸ் கடைகள்லையும் இந்த ஐட்டம் இருக்காது. அதாவது பிலாக்கா கறி. இங்கே பிலாக்கா கறி இருக்குது. ஒரு கடையில் நான் சாப்பிட்டு நினைக்கிறேன். அந்த இதில் அபி பாஸ்போர்ட்டோடு சொல்லி சவுத்தோரில் அவையும் பிலாக்கா வச்சுருந்தவை. லெமன் ரைஸில் அவையும் பிலாக்கா வச்சுக்கிறேன். இது 2வது கடையில் நான் பிலாக்கா லெமன் ரைஸின் அடையாளங்கள் உள்ள பிலாக்கா கறி நல்லா இருக்குது. லண்டனில் பிலாக்கா கறி சாப்பிட்றோங்கிறது அதுல லண்டனில் உள்ளாக்குறது தான் தெரியும். அதுக்கு அப்புறம் அது நோமலாக வீடுகளில் பிலாக்கா காய்ச்சல சாப்பிடல. ஊரில் காய்ச்சலாம் இங்கே நல்லா இருக்கு. ஒரு ஆளுக்கு திருப்தியாக காணும். மற்றது நல்ல சம்பா அரிசிலாம் வச்சுக்கணும். லெமன் ரைஸ் சூப்பர். அடுத்தது என் ஃபேவரைட் புட்டவிக்க தெரிஞ்ச பெட்டையண்டா சொல்லு சீதனமே வேணாம். அவளை 2ஆம் கல்யாணம் கட்டு ஏன் தெரியுமே ஆல்ரெடி கட்டிட்டேன். அதான் 2வது சொன்னான். ஓகே, அடுத்த சாப்பாட்டை அதே மாதிரி கரை பண்ணி புட்டுக்கு தான் இங்கே மெயின் ஐட்டம் இருக்குது. நான் அடுத்த வாரம் புட்டு இருந்தால் புட்டுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. புட்டு இருந்தால் ஒரு சம்பல் இருக்கணும். அப்போ குழல் புட்டு எடுத்தாச்சு. நல்ல பச்சை அரிசி குழல் புட்டு ஒன்று எடுத்துருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் சம்பல் புட்டு இருந்தால் சம்பல் இல்லாட்டிக்கு அது புட்டு இல்லை. புட்டும் சம்பளம் இருந்தாலும் மெயின் ஐட்டம் முட்டை பொரியல். புட்டு இருந்தால் சம்பல் முட்டை பொரியல். இந்த 3 இருந்தாலே காலம சாப்பாடு சொர்க்கம் தான். இது 3 இருந்தாலே சொர்க்கம். அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உண்டு. என்ன விளக்குதா? நல்ல மண் சட்டியில் காய்ச்சி தந்திருக்கணும் ஊராட்டு கறி. பாறையா ஊராட்டு கறியை அதுவும் அண்ணா சொன்னார். இது வந்து யாழ்ப்பாண முறையில் காய்ச்சினவராம். யாழ்ப்பாண ஸ்டைல் ஊராட்டு கறி. வாசம் மூக்க துளைக்குது. சாப்பிட்டு பாப்போம். ஊராட்டு கறி ஆமா ஸ்டைல பாருங்க ஐயா. நல்ல கயிறுல சில திருகணி வச்சு அதுக்கு மேல ஊராட்டு கறி சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் போறோங்க. ஊராட்டு கறியும் கொட்டும். அது பெருமை சொல்லல. இந்த உழைப்பு இஞ்சி எல்லாம் உழைப்பு காணான்னு சொன்னேன். அதெல்லாம் சேர்த்து இஞ்சி அடிச்சு தந்துக்கிறாங்க உழைப்புல. எனக்கு கேட்ட மாதிரி உழைப்பு அந்த மாட்டுக்கு நல்ல போன் மரம் எலும்பு போட்டா தெரியுதா? போன் மரம் அடே கமலாகார தம்பி என்ன பாரு அந்த பொம்பளை பிள்ளைன்னு அவளே போய் வாழ வேடா. என்ன என்னோட தானே நீ ஆள்க புள்ளா இருக்கணும். இந்தியா விட்டுட்டு அங்கே ஓடி பார்க்குறேன். என்ன டேஸ்டாக அது தெரியுமே. தருவேன் நான். நீ அவசரப்படாத, நான் தருவேன். அதுக்காண்டி கேமரா வாட்டிக்கிட்டு பார்க்குறாக்களும் சரி செய்யாத. டேய் ஒன்றை சொல்கிறாங்க. எங்களோட ஊராட்டு கறி இதுதான். எடுத்து முடிய சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சொர்க்கம் தாலாட்டம் அப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் மேலால ஏறி தவண்டு போய் புட்டு மாட்டுக்கறியும் நான் தான் முதலாவது என்று சட்டப்படி இருக்கு. ஆட்டிறச்சி கறியும் புட்டும் வந்துங்கடா. விருந்துக்கு வந்தீங்கடா ஊராட்டு கறியும் புட்டை மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதோட அவை என்ன விருந்து ஸ்பெஷல் சீவுட் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா சீவுட் பிடிச்சிருக்கு. நண்டு மீன் இறால் இது 2 மெயின் கறி. 3 மெயின் கறியாக வச்சு தாரையினம். மொத்தமாக 11 ஐட்டத்தோடு தந்திக்கணும். அதுவும் சூப்பராக இருக்குது. மீட் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதோட எந்த ஃபேவரைட் புட்டும் முட்டை பொரியலும் ஊராட்டு கறியும் சம்பளம் வேற லெவல். ஊராட்டு கறி நல்ல உரைப்பாக இருக்குது. முதல் உள்ள கறிகளில் உரைப்பு இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது. இந்த ஊராட்டு கறி வேறு லெவலில் இருக்குது. வயிறு ஃபுல்லாகிட்டு இருந்தும் இந்த மட்டன் கறியை புட்டையை புட்டு உடம்பு மனமில்லாம் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. பாராணிகள் எந்த ஃபேவரைட் உபலாசம் சாப்பிட்டான். எந்த ஃபேவரைட்
புட்டும் மட்டன் கறி சூப்பராக இருக்குது, நண்டு கறி நல்லா இருக்குது, இறால் கறி நல்லா இருக்குது, மீன் கறி குழம்பு நல்லா இருக்குது. மீன் வேறு என்ன இது ரெண்டமாக நான் இந்த வேண்ட மெயினாக உள்ள சாப்பாட்டை ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் இந்த சாப்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற சாப்பாடு நான் சாப்பிட்டு வேறு இன்னும் ஒரு தடவை பார்த்து சாப்பிட்றேன்னா டேஸ்ட்டை சொல்லுவேன். உருளைக்கிழங்கு கறி எனக்கு பிடிக்கல, அதில் குறைய சொல்கிறேன். மற்றபடி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு உரைப்புகள் இல்லாமல் அளவாக உரைப்பு சாப்பிட்றாங்களுக்கு பெஸ்ட். அளவாக உரைப்பு சாப்பிட்றாங்களுக்கு இது உரைப்பு கூட. எந்த ஐட்டம் ஊராட்டு கறி நல்லா இருக்குது. இஞ்சி பிளேண்டி ஊர் ஸ்டைல்லே இருக்குது. எனக்கு கொண்டு கேமராமேனை கொண்டு எங்களோட மூத்த கேமராமேனை கொண்டு கேட்டியகிரி ஆரம்பத்தில் இருந்த கேமராமேன் எனக்கு வந்துக்கிறார். 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு இஞ்சி பிளேண்டி. இதை பார்க்கல என்ன ஞாபகம் வருதுன்னா, தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறது, சேட்டா கடையில் பிடிச்ச மாதிரி இருக்குது. தமிழ்நாடு சேட்டா கடை காரசாரமாக தான் இருக்குது. குடியா காரசாரமாக தான் இருக்குது. வட்டி கொண்டு போவோம். இது வந்து இது மாதிரிடா, பெயிண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி, பழைய பெயிண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி. இதை அடிச்சு விட்டா சாப்பிட்ட இறைச்சிலாம் வெட்டி கொண்டு இறந்து விட்டோம். நல்லா தான் இருக்குது. இதே ட்ரை பண்ணுவோம். நல்ல ஒரு அப்பம் தந்துக்கிறார். நல்ல மனமாக பால் விட்டு நல்ல சர்க்கரை எல்லாம் போட்டு நல்ல ஒரு அப்பம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இனிப்பப்பம் சூப்பராக இருக்குது. தயவுசெய்து சலரோகாரன் சாப்பிட்றாங்களோ நல்ல உடல் நலம் உள்ளார்கள், உடல் நலத்தில் ஹெல்த்தியாக உள்ளார்கள் சாப்பிடுவோம். நல்ல இனிப்பு, நல்ல பலமாக பால் விட்டுக்கிறோம். இது சாப்பிட்றதுக்கு நான் கொண்டு நான் ஆள் சொல்ல மாட்டேன். அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டு இங்கே வைக்கிறேன். இனிப்பு சாப்பிட்றதுக்கு நான் கொண்டு நான் யாரெண்டு கொமெண்ட்ஸில் எழுதுக்கோ. வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த நண்பர் வட்டத்தில் உள்ளார்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ. அதோட ஒரு கண்டையா வர இவன் விருந்துன்ற அப்பம் சூப்பராக இருக்குது. அப்பம் வந்து அவை சாப்பிட முடிய ஒரு அப்பம் கொண்டு எடுத்து சாப்பிட்றதா இருக்குது. மற்றது வட்டல் அப்பம், நல்ல டிசைன் அந்த மாதிரி பழமெல்லாம் போட்டு இந்த வட்டல் அப்பம் எப்படி நல்லதான்னு பார்க்குறேன். இப்படி வெட்டேக்கெலாம் சைட்டால் ஜூஸ் வரணும். வருது கரண்டியால் அப்படி வெட்டும் போது ஜூஸ் வரணும். இந்த மாதிரி இனிப்பாக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் இனிப்புக்கு கூட சாப்பிட்றேன் இல்லை, ஏனண்டா கொஞ்சம் போர்டரில் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவரை என்ன பிளேண்டி வேறு லெவல் முடிக்கிறேன். கேட்டியகிளி உதுவும் ஒரு கதையண்டு.